ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. இது நவக்கிரக ஸ்லோகம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஆஸ்ட்ரோ விஷன்ஸ் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார். இன்றைய தினத்தில் புரட்டாசி மாத பலன்கள், புரட்டாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே நடக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா காலதாமதமாக சில விஷயங்கள் நடக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் போட்டிருந்த பதிவில் வேலை மாற்றம் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் வேலை மாற்றம் எனக்கு வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடம் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இடம் மாற்றம் எனக்கு வந்திருந்தது சுவாமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு அந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது பொதுவான ராசி பலன்கள் தான். இப்போ நான் மேஷ ராசிக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது பொதுவான ராசி பலன்கள். இந்த மாதத்துக்கு, இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷ ராசிக்கு இப்படி தான் இருக்கும், அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் முறையில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது கிரக அமைப்புப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய பிறந்த ஜாதகப்படி கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கோ, என்ன தசாபுக்தி நடக்கிறதோ, தசாபுக்தியில் என்ன அந்தரம் நடக்கிறதோ அதுபடி தான் உங்களுக்கு பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு நான் சொல்லக்கூடிய பொது பலன்கள் அப்படியே சில பேருக்கு சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற பலன்கள் அப்படியே குடும்பத்தில் அப்படியே நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய ஜாதகம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுங்க. 9884530146 ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரில் ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து தாராளமாக உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்க்குறதே எதற்காக அப்படின்னு சொன்னால், ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜாதகம் பார்க்குறது. நடந்து முடிஞ்சதை பார்க்கணுங்கிறது கிடையாது. இனிமேல் எப்படி நடக்கும், இந்த 24 நவம்பர் டிசம்பர் 2025 என்னுடைய ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் எனக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். என் ராசிக்கு இதுதான் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து நீங்கள் கேட்கலாம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன். இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான மாதம் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துடைய நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது, நவராத்திரி சுவாமிக்கு எப்படி சிவபெருமானுக்கு எப்படி சிவராத்திரியோ அதுபோல் அம்பாளுக்கு 9 ராத்திரி அப்படின்னு என்று சொல்லக்கூடிய நவராத்திரி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கு ரொம்ப மிகுந்தது. விஜயதசமி, ஆயுத பூஜைன்னு விசேஷமான ஒரு நாட்களாக அமைகிறது புரட்டாசி மாதத்தில். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை, எல்லா சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த மாதமாக அமைகிறது. எல்லா சனிக்கிழமையும் எல்லாருமே சில பேர் விரதம் இருக்கிறவங்களாம் தீர்த்தம் வாங்கி சாப்பிடாமல், துளசி தீர்த்தம் சாப்பிடாமல் இருக்க மாட்டேன், அந்தளவுக்கு விசேஷமாக விரதம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புரட்டாசி ஆரம்பத்திலும் சரி புரட்டாசி முடிவிலும் சரி பௌர்ணமி வருது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாதத்தில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடியது. முன்னோர்கள்லாம் பூமிக்கு இறங்கி வரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மகாலய அமாவாசை அன்றைக்கி நம்ம அவங்களுக்கு திதி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. நீங்கள் எவ்வளோ பூஜைகள் செய்தாலுமே திதி கொடுக்கறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அது மட்டும் தட்டவே கூடாது. அதனால தான் நம்ம ஜாதக திதி நம்ம கொடுக்காம நம்ம பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம செய்யாமல் காலதாமதமாக தேதியை வச்சு பண்ணி சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய சந்ததிகளை பாதிக்கும். அதனால தான் சொல்கிறோம், பித்ரு தோஷம் இருக்குது, இந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அந்த ஒரு காரணம் தான். ஸோ இது பித்ருக்களுக்கான தினம், மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடியது. ஸோ அது ரொம்ப மிக சிறப்பான, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த மகாலய அமாவாசைக்கு எல்லாம் முன்னோர்களுக்கு நினைவு கூர்ந்து ஸோ அவங்களுக்கு படையெல்லாம் போட்டு பூஜைகள்லாம் நல்ல சிறப்பான முறையில் பண்ணுவாங்க. இப்பொழுது அடுத்ததாக வரக்கூடிய 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரையில் பலன்கள் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். விருச்சக ராசி நேயர்களே வணக்கம். விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், விருச்சக ராசி எப்படி இருக்கும் புரட்டாசி மாதத்தில்? ரிஷபத்தில் குருவும், மிதுனத்தில் சந்திரனும் செவ்வாயும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் சூரியனும், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், அதே போல் கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் இருக்க விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும்? விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசியும், அனுஷ நட்சத்திரம் 4 பாதமும் விருச்சக ராசியும், கேட்டை நட்சத்திரம் கோட்டை ஆளக்கூடிய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரமும்
விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து முடிக்கும் திறன் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே அப்படி கூட சொல்லலாம். இப்படி சொன்ன விசேஷம். விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் உங்கள் அவசரத்தை விட்டு நிதானத்தை கடைப்பிடிச்சா நல்லது. உங்கள் அவசரத்தை விட்டு நிதானத்தை ரொம்ப கடைப்பிடிக்கணும். இந்த சொல்லுவாங்க இல்லையா, அவசரமும் பதட்டமும் இல்லாமல் சில விஷயங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. ஒருத்தர் ஒரு வேலையை செய்கிறத யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை கஷ்டமே இல்லாமல் நீங்கள் செஞ்சு முடிச்சிடுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு திறமையும் அந்த ஒரு யோகமும் உங்களுக்கு உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வியாபார வளர்ச்சி உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோக உயர்வு உண்டு. நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். உடல் நலத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏட்டிக்கு போட்டியாக சமமாக நிற்க வேண்டாம். கொஞ்சம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் செல்லும்பொழுது கவனம் தேவை. பெண்கள் வெளியூர் செல்லும்போது மிகுந்த கவனம் தேவை. வெளியூர்லாம் போகிறீங்க, வெளியில் ரொம்ப தூரம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக வேலை பாருங்கள். தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஒரே நாள்லேயே சில விஷயங்கள் அதை முடிக்கணும் இதை முடிக்கணும்னு சொல்லி ஒரே நாள்லேயே அதிகமான விஷயங்களை உங்களுக்கு ரொம்ப புகுத்துவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேருக்கு லீவ் அப்ளை பண்ண லீவு கூட கிடைக்காது. இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. கவனமாக இருங்க. என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. குடும்பத்தில் சிறு சிறு சண்டை பிரச்சனை வந்து மறையும். இதனாலே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். வெளியில் போனாலும் வீட்டுக்கு வந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது, சூழ்நிலைகள் இருக்குதுன்னு யோசிப்பீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தடங்கள் உண்டு. கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்லாம் தடங்களாகி தான் நடக்கும். வெளிநாடு யோகம் உண்டு. கல்வி உயர்வு உண்டு. படிப்பு விஷயமாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகலாம். அதே போல் வீண் டென்ஷன் வேண்டாம். தேவையில்லாத டென்ஷனை மனசில் போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். முதல்ல ரொம்ப பேசுகிறது அப்படிங்கிறது விருச்சிக ராசிங்கிறது தேல். நீங்கள் முன்னாடி பேசிட்டு பின்னாடி, நான் இப்போது சொல்கிறேன், முன்னாடி பேசிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. தேலுடைய சுபாவம் கொட்டுறது. முன்னாடி வார்த்தைகள் கொட்டிட்டு பின்னாடி அள்ள முடியாது. ஸோ பேசும்போதே யோசித்து பேசணும் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. வெடுக்குன்னு சில பேர் பேசிடுவாங்க. பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். பத்மாவதி தாயார் வழிபாடு பண்ணுங்கள். மேல் மருத்துவ குடி என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி ஸ்தலத்துக்கு டைம் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க. மன யோகம் உண்டு. புதிய முயற்சி கை கொடுக்கும். கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது. பொறாமை உங்களுக்கு மேலே அதிகமாக தான் இருக்குது. ஏதாவது ஒன்று செய்ய போனால் ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கவனத்தோடையே இருங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சுற்றி போடுங்க டைம் கிடைக்கும்போது. உப்பு மிளகு சுற்றி போடுங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம். அதே போல் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வருஷத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் கொஞ்சம் கடன் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. புதிய வண்டி வாகனங்கள், புதிய சில விஷயங்கள், புதிய வரவுகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு, அனுஷ நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக சம்பந்தமான இடத்துக்கெல்லாம் போகக்கூடிய யோகம் உண்டு. கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் காரிய தடங்கல்கள் உண்டு. ஆனால் வெற்றியோடு செய்து முடிப்பீங்க. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி அப்படின்னு வரும்பொழுது, நீங்கள் உங்களுடைய பணி இடத்துல இருக்கும்பொழுது பேசும்பொழுது யோசித்து சில விஷயங்களை செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. வாகனங்களில் ரொம்ப கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 85% வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்குது. திருமணம் கூடி வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 2வது திருமணத்திற்கு யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வரத்துக்குண்டான யோகங்கள் உண்டு. விவாகரத்து அப்ளை பண்ணியிருக்கேன், விவாகரத்துக்கு இந்த மாதிரி எனக்கு இருந்துருக்கு, 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சுன்னு, அதெல்லாம் இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கூடி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு விஷயம் விவாகரத்துக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கூடி வரும். மஞ்சள் நிறம், கருப்பு நிறம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இறை வழிபாடு முக்கியமாக ஷஷ்டியில் விரதம் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப விசேஷத்தை தரும். முருகப்பெருமான் வழிபாடுலேயே விருச்சிக ராசி ஷஷ்டி விரதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும். முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பை தரும். விரதம் இருங்க. விரதம் இருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கும். சுபம்.